May I come வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பி டெஸ்ட்னா என்ன, சிஆர்பினா முதல்ல என்ன, சிஆர்பி டெஸ்ட் அதுவும் கொரோனா காலகட்டத்தில் வேக்சின் வந்ததுக்கப்புறம் வேக்சின் போகிறதுக்கு முன்னாடி இந்த சிஆர்பி டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிஆர்பினா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மேலான கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சிஆர்பி அப்படின்னா சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிவர்லேருந்து சுரக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இது வந்து ஒரு புரோட்டீன் மாலிகுல். எப்போ இந்த திரவம் வந்து நம்ம வந்து லிவர்லேருந்து சுரக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மள உடம்புல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் வந்ததுன்னா இது வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளமேஷன்லாம் முதல்ல என்ன, இன்ஃபெக்ஷன் கேள்விப்பட்டுருவோம், அது என்ன இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னப்போனால் ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி நமக்கு உடம்புக்குள்ளார வந்ததுக்கப்புறம் உடம்பு வந்து அதற்கான அந்த ஃபாரின் பாடியை எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் தான் வந்து இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். சப்போஸ் இந்த வைரஸ்லாம் வந்திருக்கு, இப்போது கொரோனா வைரஸ் வரும்போது நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் காமன் கோல்ட்லேருந்து எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன் தான். ஸோ ஒரு ஃபாரின் பாடி நமக்குள்ளார வரும்போது வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வீக்கம் சொல்லலாம். ஏதாவது ஒரு ஃபாரின் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பில் ஒரு வீக்கமோ சிவந்து போகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா அதான் இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம். இது பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய எனி கைண்ட் ஆஃப், அதாவது ஃபாரின் பாடி இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆனாலும் சரி, இல்லை நேச்சுரலாகவே ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆர்கனில் ஏதாவது பிரச்சனை அதனால் இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா கூட இதை வந்து இந்த சிஆர்பி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா வைரஸோடைய வேக்சின் போகிறதுக்கு முன்னாடி இந்த சிஆர்பி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல ஆல்ரெடி ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனோ இன்ஃபெக்ஷனோ இருந்ததுன்னா நம்ம வைரஸ்க்கான வேக்சின் போடக்கூடாது. அதுதான் இதில் சொல்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் லெவல் ஹையாக இருக்கும்போது ஒரு பேஷண்ட் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கான ரிஸ்கோடு இருக்கும் பொழுது இந்த சிஆர்பி லெவல் அதிகமாகும். ஸோ ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையே இந்த சிஆர்பி டெஸ்ட்டை வச்சு நம்ம கண்காணிக்கலாம். முழுமையாக இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் இந்த சிஆர்பி டெஸ்ட் பார்க்கும்பொழுது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்து இந்த சிஆர்பி லெவலும் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கான ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு போய் நமக்கு ஒரு வேக்சின் போட்டோம்னா கண்டிப்பாக அது வேறு மாதிரியான ரியாக்ஷனில் போய் முடியலாம். அதற்காக தான் எல்லா டாக்டரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிஆர்பி டெஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேக்சின் போடுங்க அப்படின்றாங்க. ஏன்னு சொல்ல போனால், அது மட்டும் இல்லாமல் உடம்புல பல்வேறு விதமான இன்ஃபெக்ஷன், நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து சிம்டம்ஸாக தெரியாமல் இருக்கலாம், உடலில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். இந்த டெஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது ஆல்ரெடி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த காரணத்தை நம்ம என்னன்றதை அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த சிஆர்பி புரோட்டீன் லெவல் கம்மியாக இருக்கிற நேரத்தில் இன்ஜெக்ஷன் போடும்போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த வைரஸ் இன்ஜெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இதில் கருத்து. இந்த சிஆர்பியோட நார்மல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சிஆர்பி வந்து ஒரு சாதாரண நல்ல ஹெல்தி ஹியூமன் பீயிங்க்கு வந்து 1 mg/L இருக்கணும், அதுக்கு கம்மியாக இருக்கணும். அதாவது 1லிருந்து 3 வரைக்கும் சிஆர்பி லெவல் இருந்து அது இன்டர்மீடியட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஆர்பி லெவல் வந்து 3 mg/L வந்து அதிகமாகும்பொழுது ஹை ரிஸ்க் ஃபார் கார்டியாலஜி பேஷண்ட் சொல்லுவாங்க. அதாவது கார்டியாக் ரிஸ்க் அவருக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது பல்வேறு பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனைகள் உள்ளே இருக்குது, கார்டியாக் ப்ராப்ளம், கார்டியாக் அரெஸ்ட், அதாவது ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு சில பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது 10லிருந்து 100 mg வரைக்கும் இருக்கும். யாருக்கு அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேஜர் டிசீஸ், கேன்சரு, இல்லை இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ், HIV பேஷண்ட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் தாக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சிஆர்பி லெவல் அதிகமாகவே இருக்கும். காமன் பர்சன் எதுக்கு சிஆர்பி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வேக்சின் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ரெடி உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்களில் வரக்கூடிய அடைப்புக்கான வாய்ப்பு இருக்குதா, ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேக்சினை போடும்பொழுது வேக்சினுக்கு அப்புறம் சைடு எஃபெக்டாக ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதனால் ஹார்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், டயபெட்டிக் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த சிஆர்பி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வேக்சினேஷன் பண்ணிக்கலாம்.
சரி, ஓகே, இந்த சிஆர்பி டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிஆர்பி டெஸ்ட்டு நார்மலாக எடுக்கக்கூடிய வீனஸ் பிளட்டு, நம்ம நார்மலாக பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு கொடுப்போம்ல, அதே மாதிரியான பிளட் டெஸ்ட்லேருந்து தான் இதை எடுப்பாங்க. நார்மலாக எடுக்கக்கூடிய வெயின்லேருந்து பிளட் எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி தான் இந்த சிஆர்பி லெவலை கண்டுபிடிப்பாங்க. எப்போ இந்த சிஆர்பி லெவல் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிஆர்பி லெவல் அதிகமாக இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் நமக்குள்ளே இருக்கிறதுன்றதை நம்ம மருத்துவரை கண்டிப்பாக ஆலோசித்து அதற்கான முடிவை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த கோவிட் காலகட்டத்தில் அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டால், ஒரு 45 வயதை தாண்டும் பொழுது நம்ம வந்து வேக்சினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குதா, இல்லை டயபெட்டிக் இருக்கா, வேறு எதனா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் ஹார்ட் ஃபெயிலியர் வரத்துக்காக, அதாவது ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா நமக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வேக்சினேஷன் போகிறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து சி ரியாக்டிவ் ப்ரோட்டீனாக நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு அற்புதமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.